திமுகவுக்கு எதிராக இருக்கிற நீங்கள், திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிற நீங்கள், திமுகவுடைய ஊழல் லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொல்ற நீங்கள், நேர்மையான உண்மையான ஆட்சியை கொடுக்க போறோம், வெளிப்படைத்தன்மையான ஆட்சி கொடுக்க போறோம், எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொல்ற நீங்க, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும்தான் வாங்கி ஒரு முறையீடு நடக்கு. ஆனால் 11 to 11 பார்ல அவன் வைக்கிறதான் சரக்கு, இல்லீகல் சரக்கு ஓட்டப்படுது. புதுச்சேரியிலிருந்து சரக்கு கொண்டு வரான், ஃபாரின் சரக்குகளை வெளிநாட்டு மதுபானங்களை அதிக விலைக்கு விற்கிறான். அவன் வச்சதான் ரேட்டு. அங்கே என்ன நவீனமாக வச்சுருப்பான், ஸ்பீக்கரை போட்டு வச்சுருப்பான், லைட் வச்சுருப்பான், 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு அவன் செலவு பண்ணுறான், லைசன்ஸுக்கே 1 கோடிக்கு மேலே லஞ்சத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறான். இத்தனை ரூபாய் எடுத்தாகணும். தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கடைகள் இந்த 11 to 11 பாருக்கு. கோயம்புத்தூரில் மட்டும் 25 கடை, அந்த கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி சாலையில் மட்டும் 20 கடைகள் இருக்குது. அத்தனையும் யார்? ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பினாமிகள் தான். அதை ஏன் ஒரு கடையை கூட மூடலை? இந்த டாஸ்மாக் கடை மூடின இடத்துலையே 11 to 11 பாரு சேலத்தை திறக்கப்பட்டிருக்கு. என்ன நீங்கள் டாஸ்மாக் கடையை மூடிட்டேன்னு சொல்லி சாதனை பண்ணுறீங்க? அது அப்பட்டமான பொய். கடந்த ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அதே இங்கேயும் தொடர்ந்துருக்க ஒழிய வேற எந்த மாற்றமும் இல்லை.